என்ன பண்ற? துணி எடுத்துன்னு வாடினா. மொத்த துணி காஞ்சிருக்கு மேல எடுத்துட்டு வாடினா. சின்ன சந்து மாதிரி தெரியுதுப்பா. ஏய் அடி வாங்கு, எடுத்துட்டு வா. அந்த தோச்ச துணி கீழே போட்டா மண்ணா வந்தா இப்படி எனக்கு நேரா தந்து போடு. போடு. வா புஷ்டேன். நான் தான் கரெக்டாக தான் புஷ்டேன்டியா. போடு. அடுத்து நான் ஹாலில் போட்டு நான் மடிச்சிக்கிறேன். அண்ணன பாத்தியா? கனவுல அதுல வந்து பாம்பு அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம போயிட்டு ரத்திடுறோம். இங்க இருக்கிறோம், இங்க இருக்கிறோம். கூரை வீடு இங்க இருக்குது. ஆனா நம்ம இருக்கிறது ஊர்ல இருக்கிறோம். கரண்ட் ஆஃபா? மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சு. மேல ஆஃப் பண்ற மாதிரி இது. இங்க இருக்க கூரை வீடு. ஆனா நம்ம ஊர்ல இருக்கிறோம். மாத்தி மாத்தி வந்து நினைச்சு அப்புறமா ஊர்ல சண்டை போட்டுக்கிறாங்க. வச்சுக்கிறோம். மண்டல்லாம் மஞ்ச போகுது. கத்தி எடுத்து வெட்டிக்கிறாங்க. கனவுலயே ரத்தமா போகுது. ஏந்து உக்காந்து கண்ணு குடிச்சிட்டு பார்த்தோம். அபியானே வெட்டிக்காதீங்கன்னு சொல்லிட்டு தடுக்குது. நீ வாரமாவாட, உனக்கு எதுவும் தெரியாது, நீ சின்ன பையன் வந்து. அப்பா தங்கி சொல்றதுக்கு பெங்களூருக்கு போயிட்டு இருக்குது வேலைக்கு. அண்ணாவும் போயிட்டு இருக்குது. அண்ணா வந்து திருத்தணி போயிட்டு இருக்குது தங்கி செய்யறதுக்கு. நீ நாங்க மட்டும் அப்புறமா அச்சுமா சின்னிட்டா இருக்கிறோம். எல்லாரும் வெட்டிக்கிறாங்க. அபியானெல்லாம் தடுக்கிறாங்க. அப்புறமா நம்ம போயிட்டு உனக்கு நல்லா இருக்குது அப்ப காலு. நம்ம போயிட்டு வானா வந்துரு அப்படி அவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்ற. அப்புறமா சரி அண்ணம்மான்னு சொல்லிட்டு அபியானா வந்துடுது. பஸ் போய் தடுக்கலாம். எவ்வளவு பெருசா தடுக்கோம் பஸ் போய் தடுக்கிறான். அப்புறமா வானா பஸ் வந்துரு, நம்ம வீட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, வந்துருனேன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கிட்டே போய் சொல்றோம் நம்ம வீட்டால கிட்டலாம். அப்புறமா அவங்க எல்லாம் வந்து நம்ம வீட்டுலயே இருக்கிறாங்க. கூரை வீடாந்து மெது வீடாயிட்டு இருக்குது. மெது அப்புறமா தாத்தா மட்டும் தூங்கினே இருக்கிறாங்க. எங்க நம்ம வீட்டாண்டு தூங்கினே இருக்கிறாங்க. எல்லாரும் வச்சுக்கினே இருக்கிறாங்க கனவுல. தாத்தா இன்னும் சத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏந்து வராங்க. ஏந்து வந்தா அடிச்சுக்கிறாங்க. தாத்தா அடிச்சுக்காதீங்கன்னு தடுக்கிறாங்க. ஆயா வந்து பல்லான்னு ஒன்று அடிச்ச உனக்குன்னு அவங்க எப்படின்னு அடிச்சுக்கிட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு வலிச்சு வந்துடுறாங்க. அப்புறமா ஆயா வந்து உங்களுக்கு சொல்றாங்க, இங்க தாங்க நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கலாம், பெரிய ஊட கட்டிட்டு இவங்க எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் 3 இதுமே சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறமா தமிழ் வராங்க வீட்டுலேருந்து. தமிழ் மாமாங்கெல்லாம் வந்து ஒரு பக்கமா நின்று பேச பையனே இருந்தா தமிழ் மாமாங்க வராங்க. வந்து இந்த கடைக்கு தான் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கி வருவாங்க. ஊர்ல இருந்து வருவாங்க, சும்மாவா வருவாங்க, எதுன்னு வாங்கி வருவாங்க. அந்த மாதிரி வாங்கின்னு வராங்க. வாங்கின்னு வந்தாக்க தமிழ் மாமா வந்து நிறைய வாங்கி வருது. மனோஜ் மாமா கொஞ்சம் கம்மியாக வாங்கி வருது. நம்ம ஊராலெல்லாம் அதை பார்த்தோன்னே அதாண்டு வர்றாங்க. ஜாம்பி மாதிரி போறாங்க. ஜாம்பி மாதிரி எல்லா படத்தையும் மிக்ஸ் பண்ணி நேற்று கனவு கண்டுக்கிறேன். நீ ரத்தமா போதுமா? அப்படியே ஆறு போறதுக்கு பதில் ரத்தமா போதுமா? எப்படி அப்புறமா ஏன் தண்ணி குடிச்சிட்டு பார்த்தேன். அப்பா என்ன ஏற்ப வேண்டியது தானே. சரி வெறுப்பா இருக்குன்னு கேக் பண்ண போறேன். இப்ப அது எப்படி வரப்போதோ தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் மார்னிட்டா ட்ரை பண்ணுது. எதில் பார்த்தா
பாருடா யூடியூப்பில் பார்த்து என் பொண்ணு இன்னைக்கு கேக் செய்ய போகிறாம்மா. தண்ணி வேணுமா? பயப்படாத, தைரியமாக செய். எப்படி இருக்கு? எடுத்துட்டு வா. தூளாகணுமா என்ன? அவ்வளோதானே? சரி. முட்டையை அதுலேயே உடச்சி ஊற்றிக்கிறியா? முட்டையை அதுலேயே வச்சு ஊற்றிட்டு மறுபடியும் போட்டு அரைச்சிடணுமா? அதுதான். என் பொண்ணு ஏதோ பண்ணுறாயா? என்ன தர்ற? என்ன வேணாம்? அது எனக்கு தெரியாதே, நான் செஞ்சது இல்லையே. ஸ்பூன் போட்டு கலரிட்டு மறுபடியும் அரை. அந்த தண்ணி கேனை கழுவி வச்சணும்டா. அந்த தண்ணி கேன் எத்தனும் வரத்துக்குள்ள. ஓகே தான். தண்ணி கேன் கழுவி வச்சிட்டா அந்த பையன் தண்ணி எடுத்துன்னு வந்துடுவான். உடனே எடுத்து கவுத்துக்கலாம். எண்ணெயை தேய்க்கவும். எண்ணெய் தேய்த்த பிறகு அரைத்ததை எடுத்து ஊற்றவும். அப்படிதானே? கட்ட. அதனால சுற்றி ஸ்பூனில் போட்டு நல்லா இது பண்ணி விடு. அதுதான் ஸ்பூன் எடுத்துட்டு வா. மொத்தம் இது பண்ணல, அது வரைக்கும் கரெக்டாக இது பண்ணி க்ளோஸ் பண்ணி விடுவோம். எடுத்துட்டு வாங்க.